மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி மாயமானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தட்டப்பாறை பகுதியைச் சேர்ந்த தரணி பிரியா தம்பதியின் 3 வயது மகள் ஜெயப்பிரியா நேற்றிரவு வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சூழலில் மாயமாகியிருக்கிறார். பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் தரணி குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். குழந்தையை யாராவது கடத்தினார்களா அல்லது வழி தெரியாமல் வேறு எங்கேயாவது சென்று விட்டதா என போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வாகன சோதனையின் போது ஆந்திர மாநில குற்றவாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். எஸ்ஆர் கண்டிகை பகுதியில் அரக்கோணம் கிராமிய போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அப்படியாக இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அதில் ஆந்திராவைச் சேர்ந்த 4 பேரும் தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதும் அவர்கள் மீது 6 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து விஷ்ணு, சதீஷ் உள்ளிட்ட 4 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள், 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். தேசிய தொழுநோய் தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கல்லூரி மாணவிகளுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பங்கேற்ற மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்திச் சென்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தொழுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குடிநீர் கேட்டு மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே நகரி கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரி கிராம பெண்கள் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலிருந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். திருமால்பூரைச் சேர்ந்த பிரேம்குமார் முன்விரோதம் காரணமாக நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரை கடந்த 22ஆம் தேதி எரித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இவ்வழக்கில் பிரேம்குமார் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு பரிந்துரை செய்தார். இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் 5 பேரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரவுடி அன்பு நேற்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இதன் தொடர்பாக 6 பேரை கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 3 அரிவாளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காமநாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு அறையில் சுவர் மற்றும் மாணவர்கள் அமரும் இருக்கைகள் முழுவதும் மனித மலம் வீசப்பட்டிருந்தது. இதுகுறித்து தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மற்றும் காமநாயக்கன்பாளையம் போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். மாணவர்களே இச்செயலில் ஈடுபட்டார்களா அல்லது மர்ம நபர்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வகுப்பறை சுத்தம் செய்யும் பணியில் துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் எனவே 15 நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். வட்டாட்சியர் அவர்களுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போலீசார் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே பள்ளி மாணவிகள் தூய்மை பணியில் ஈடுபடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்புலியூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர், சி.வி. கணேசன் பங்கேற்றனர். இந்த நிலையில் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் தூய்மை பணி செய்வது போன்றும் அதனை தலைமை ஆசிரியை டெய்சி ராணி கண்காணிப்பது போன்றும் வீடியோ ஒன்று வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சிக்காக பள்ளி மாணவிகளை தூய்மை பணிக்கு பயன்படுத்தினார்களா எனும் கேள்வி எழுந்துள்ளது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கோட்டாட்சியருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழுக்காக வக்காலத்து வழங்க வரும் வழக்கறிஞர்களை புதிய கோட்டாட்சியர் சண்முக வடிவே அவமதிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இதையடுத்து கோட்டாட்சியருக்கு எதிராக உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. போராட்டத்தின் போது முறைகேடாக நடக்கும் கோட்டாட்சியர், நில அளவையர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடையாளர்கள் போல தங்களுக்கும் வேலை செய்வதற்கான உரிமம் வழங்க வேண்டும் எனவும், எடை போடுவதற்கும் கைமாற்றம் செய்வது, லாரிகளில் ஏற்றுமதி செய்வது போன்ற வேலைகளில் ஈடுபட அனுமதி கோரியும் 18 நாட்களாக தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஆயினும் மார்க்கெட் கமிட்டி நிர்வாக ரீதியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வாழ்வாதாரத்தை இழந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 80 குடும்பத்தினரும் மார்க்கெட் கமிட்டி எதிரே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை தரக்குறைவாக பேசி திட்டிய இயக்குநரை கண்டித்து அலுவலர்கள் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை அசாம் நக்சலைட்டுகள் என்றும் வில்லன் நடிகர்கள் என்றும் மாவட்ட திட்ட இயக்குநர் செந்தில் வடிவு தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பணி புறக்கணிப்பு நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பொறியாளர்கள், பணி மேற்பார்வையாளர்கள், ஊராட்சி செயலர்கள் என 927 பேர் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள ஏகுனி கிராமத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாதி சான்றிதழ் கோரி தங்கள் பெற்றோருடன் இணைந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இக்கிராமத்தில் வசிப்பவர்கள் மலைவேடன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஆயினும் இவர்களுக்கு மலைவேடன் சாதி சான்றிதழ் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக சாதி சான்றிதழ் கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்று தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் ஊருக்குள் பெற்றோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கார் மற்றும் வீட்டை காட்டு யானை உடைத்து சேதப்படுத்தியது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சின்கோனா எஸ்டேட் பகுதியில் இரவில் உலவிய காற்று யானை குடியிருப்புக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தியதோடு வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த காரையும் உடைத்து சேதப்படுத்தியது. தகவலிருந்து வந்த மானாம்பள்ளி வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதியில் சுற்றி வருவதால் அச்சத்தில் இருக்கும் மக்கள் காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டங்காட்டு கடைவீதியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியின் புதிய வழிகாட்டுதல் விதிமுறைகளை கண்டித்து பேராவூரணி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அப்பகுதியில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் வாகனத்திலிருந்து இறங்கி மாணவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் விற்பனையான காலாவதியான மதுவை அருந்திய நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உத்தனப்பட்டி பிரிவில் செயல்படும் எண் 3314 டாஸ்மாக் கடையில் வேல்வார்கோட்டையைச் சேர்ந்த விஜயகுமார் மது வாங்கி அருந்தியுள்ளார். அவருக்கு திடீரென வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்படவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பான புகாரின் பேரில் திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் மதுபான கடையில் சோதனை செய்தபோது காலாவதியான மதுபான பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அரசு டாஸ்மாக் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு காலாவதியான மதுவகைகளை அப்புறப்படுத்தினர்.